அட நாயே, நாய்க்கு பிறந்த நாயே, இந்த பொங்கல் பொருள் இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமாடா? ஒரு ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு அவங்க நாயா பேயா அலையிறாங்க. சப்போஸ் உனக்கு இந்த பொருளை பிடிக்கல அப்படின்னா நீ இந்த பொருளை நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. இல்லைன்னா இந்த பொருள் உன் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்கள்ல, சரியில்லை பொருள் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல. நீ அப்போ உஷாராகி இந்த பொருளை வாங்காமல் இருந்திருக்கலாம்ல. அநியாயமாக அடுத்தவங்களுக்கும் இல்லாமல் உனக்கும் இல்லாமல் இப்படி கீழே போட்டு நாஸ்தி பண்ணி வச்சிருக்கியே. நீ எல்லாம் வந்து தற்குறிக்கு மேலே தற்குறிடாடி. இது கடலூரில் நடந்த சமைக்க இந்த நாய் பொங்கல் பொருளை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நாய்க்கு பிடிக்கலைன்னு சொல்லி அந்த பொங்கல் பொருளை கீழே போட்டு நாஸ்தி பண்ணி வச்சுருக்கான். அப்புறம் கரும்பை போட்டு உடச்சி அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி பொருளை கொடுக்குறக்கு எனக்கு 1000 ரூபா பணத்தை கொடுத்துருந்தா கூட என் குழந்தைங்க சாப்பிட்டுருப்பாங்கங்கிறான். நாயே, நீ குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பியாடா? அந்த ஒரு வேளை உனக்கு பணம் கொடுத்துட்டாங்கன்னா வச்சு கொடுப்பாங்கன்னு நீ குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துருப்பியா? பணம் கொடுத்தா ரோட்டில் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிற நாய் நீ ஏன்டா இந்த மாதிரி நீ பணத்தை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்துருப்ப? உண்மையாலுமே இந்த பொருள் நல்லா இல்லைன்னா நான் இந்த பொருளை வாங்கினேன். எனக்கு எங்கள் வீட்டில் இந்த பொருள் எங்களுக்கு பிடிக்கல. ஆனால் இந்த பொருளை வச்சு தான் பொங்கல் வச்சோம். இந்த கரும்பை வச்சு தான் 3 நாள் வச்சு சாப்பிட்டோம். எங்களுக்கு பிடிக்கலனா கூட அந்த பொருளை நாங்கள் வேஸ்ட்டு பண்ணல. அதை நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டோம். எல்லாருமே பிடிக்காம தான் இந்த பொருளை வாங்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கல்ல. ஏன்டா இவனை சொல்லி என்ன திட்டனே தெரியல. பச்சை பச்சையாக வாயில் வருது எனக்கு. இனி உனக்கு எந்த பொருளும் கொடுக்க மாட்டாங்கல்ல. உன் ஃபேஸை பார்த்துட்டாங்க. இனி ஏதாவது இலவச பொருள் எங்கேயாவது ரேஷன் கடையில் கொடுக்குற மாதிரி இருந்தால் சத்தியமாக உனக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்கள் கார்டை கட் பண்ணிடுவாங்க. இவனை மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். இவனை மாதிரி தற்கொலை மாதிரி பண்ணாதீங்க. தயவுசெய்து பிடிக்கலைன்னா அந்த பொருளை வந்து நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுங்க. தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க.